ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் முருகேஷ் நேச்சுரல் வைக்கர். இப்போ பார்த்திங்கன்னா ஆடாதொடைங்கிற ஒரு மருத்துவ இலையை பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கோம். பாருங்கள், இதுதான் ஆடாதொடை. இந்த ஆடாதொடை இலை பார்த்திங்கன்னா அதாவது இப்போது இருக்கக்கூடிய இந்த குளிர் சீசனில் எல்லாருக்குமே சளி இருமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த சளி இருமலை போக்கக்கூடிய ஒரு அருமையான வரப்பிரசாதம் தான் இந்த ஆடாதொடை. அதாவது சிலவங்களுக்கெல்லாம் நாள்பட சளி அதிகமாக இருந்து நுரையீரலில் கூட சென்றது பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த மாதிரி சளி சம்மந்தமாக சளி கபம் இருமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சளி சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அருமையான நாட்டு மருத்துவத்தில் சிறந்த அருமருந்து இந்த ஆடாதொடை. மெடிசின்லாம் போடுறத விட இந்த மாதிரி இயற்கை வைத்தியங்களை பார்த்தா எப்படி ஒரு மிஷின் கெட்டு போகாமல் இருக்குன்னு சொன்னால், நம்ம பொதுவாக ஒரு பைக் வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன பெட்ரோல் போடணும் என்ன ஆயில் போடணும்னு சொல்லி எப்படி பார்த்து செய்கிறோம், ஏன்னா அந்த பைக் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த இயந்திரத்துக்கு காட்டக்கூடிய கான்சன்ட்ரேஷனை நம்முடைய உடம்புக்கு காமிக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்மளுடைய உடம்பு அந்த இயந்திரத்தை விட விலை மதிக்க முடியாத ஒரு மிஷின், விலை மதிக்க முடியாத ஒரு இயந்திரம், கடவுள் கொடுத்த கொடை இந்த உடல். ஸோ அந்த உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆடாதொடை ஒரு சிறந்த வரப்பிரசாதம். அதாவது சளி இருமல் கபம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு, நுரையீரலில் சளி உறைந்து நிறையா அவருக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் கூட இந்த நாள்பட இந்த ஆடாதொடையை சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஆடாதொடையில் இதை கஷாயமாக வச்சு குடிக்கலாம், இல்லைனா கீரையாக வசைக்கு சாப்பிடலாம். கீரையாக வசைக்கு சாப்பிட்டா கூட கொஞ்சம் சாப்பிட பிடிக்குமான்னு தெரியல. ஆனால் கஷாயம் வச்சு நீங்கள் நார்மலாக வீக்லி ஒன்ஸ், கொஞ்சம் அதிகமான சளி இருக்கவங்க வீக்லி ட்வைஸ் இந்த ஆடாதொடையை கஷாயமாக வச்சோ இல்லைனா இதை பச்சையாக கூட அரைச்சி அந்த சாரை குடிக்கலாம். அதிகமாக சளி இருக்கவங்க இதை குடிச்சிங்கன்னு சொன்னால் நுரையீரல் சளி கபம் இருமல் இந்த மாதிரி சளி தொல்லைக்கான அருமருந்து வரப்பிரசாதம் இந்த ஆடாதொடை. ஸோ கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க. இங்கிலீஷ் மெடிசனை பயன்படுத்த விட இந்த ஆடாதொடை கிடச்சின்னா உங்கள் வீட்டில் வச்சு வளருங்க. ஏன்னா ஆண்டுதோறும் சளி அடிக்கடி சீசன்லாம் பிடிச்சிட்ருக்கோம். ஆடாதொடையை பயன்படுத்திகிட்டே இருக்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு மருத்துவத்தோடு, அடுத்த இயற்கை விவசாயம் மருத்துவம் கடை நிகழ்ச்சி இத்துடன் சந்திப்போம். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி, ஏன்னா நிறைய லைக்ஸ்லாம் வர மாட்டேங்குது, கொஞ்சம் லைக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நிறையா பார்க்குறவங்கலாம் நிறையா ஒரு வியூஸ் கூட ஓரளவுக்கு 1000 வருது. ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறவங்களாம் லைட்டாக ஒரு லைக் பண்ணுற மட்டும் ஹிட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச்.